நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க வணங்கான் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் பொங்கல்னு அஃபிஷியலாக அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2025 பொங்கல் முன்னிட்டு படம் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் வணங்கான் படம் இப்போ 2025 தமிழ் சினிமாவோட படங்களில் அஃபிஷியல் லிஸ்ட்டில் இந்த படமும் பொங்கல் ரிலீஸில் இருக்குது. நடிகர் அருண் விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு இந்த அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. மற்றும் நடிகர் அருண் விஜயோட அப்கமிங்கான படங்களில் ஒன்று ரெட்டத்தலை படத்துல இருந்தும் புதிய போஸ்டர் வெளியிட்டு நடிகர் அருண் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதா இல்லனா குட் பேட் அக்லி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதான்னு ரசிகர்களிடையே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ ப்ரொடியூசர் சைட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படம் பொங்கல் 2025 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு நியூஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்திருக்கு. சம்மர்ல விடாமுயற்சி படமும் பொங்கலுக்கு குட் பேட் அக்லி படமும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியான மைத்திரி ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட்டிங்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ குட் பேட் அக்லி படம் பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு பொங்கல் முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் குட் பேட் அக்லி மற்றும் வணங்கான். இந்த படங்கள் இப்போ அஃபிஷியலாக பொங்கல் 2025 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிப்பில் அடுத்த படம் காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் படம் டிசம்பர் 20 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அடுத்த அஃபிஷியல் அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படங்களில் ஒன்று 2K லவ் ஸ்டோரி. 2K லவ் ஸ்டோரி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோ சாங்கா நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. சுசேந்திரனோட இயக்கத்தில் டி இமானோட மியூசிக்கில் படம் டிசம்பர் 13 வெளியாகுது. நாளைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோ சாங்கா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் சிவாவோட நடிப்பில் அடுத்த படம் சூதுகவும் 2 படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு வெளியிடுறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதத்தில் எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகிற ரிலீஸ் தேதியா இல்லைனா ட்ரைலர் அறிவிப்பான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அமரன் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இந்த சமயத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆகி யூடியூப்லையும் அவைலபிளாக இருக்க படம் ரஜினி முருகன் படம் மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களே இயக்கி நடிக்கும் படம் பரோஸ் படம் 3Dல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 25 படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் மோகன்லால் அவர்களே இந்த படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு. நடிகர் சரத்குமார் நடிக்கும் 150வது படம் த ஸ்மைல் மேன். இந்த படத்தோட ட்ரீசர் இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீசரை பார்க்கறதுக்கு கிரைம் த்ரில்லர் மாதிரி தெரியுது. போர் தொழில் படத்துக்கு அடுத்ததா நடிகர் சரத்குமார் அவர்கள் கிரைம் த்ரில்லரா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கிரைம் த்ரில்லர் மற்றும் சைக்கோ த்ரில்லர் கலந்தாப்புல தான் இருக்கு. படம் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.